ஹோமாகம பகுதியில் இருக்கிற ஒரு ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 5 பேர் கொல்லப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றிருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஹோமாகம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரசாயன தொழிற்சாலை. அங்கே என்ன உற்பத்தி செய்கிறது, பிரதானமாக என்ன உற்பத்தி செய்கிறன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹெல்மெட், தலைக்கு போடுற ஹெல்மெட் உற்பத்தி செய்கிறது. அப்போ ஹெல்மெட் உற்பத்தி செய்கிற ஒரு ஃபேக்ட்ரி என்று சொன்னால் அங்கே எவ்வளோ கெமிக்கல்கள் இருக்கும், எவ்வளவு ரசாயன பொருட்கள் எல்லாம் பாவிக்கப்படும்ன்றது எங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு பாதுகாப்பாக அந்த கம்பெனி நடத்தணும்ன்றதும் மிக மிக முக்கியமானது. ஆனால் எந்த விதமான அடிப்படை பாதுகாப்பும் இல்லாமல் ஏனோ தானோடு நடத்திக்கணும் போலடகு நேற்று அங்கே தீப்பிடிச்சு எரிஞ்சதன் காரணமாக 5 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த சம்பவம் நடக்கக்குள்ள அந்த ஃபேக்ட்ரியில் 80 பேர் வேலை செய்திருக்கிறார்கள். 80 ஊழியர்கள் தெய்வாதீனமாக ஏனையவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போ தீயணைப்பு படை வீரர்கள் நீண்ட நேரமாக போராடித்தான் அந்த தீயை கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இருந்தது முழுக்க கெமிக்கல் பொருட்கள், ரசாயன பொருட்கள். அப்போ எவ்வளவு இலகுவாக தீப்பிடிக்கும் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். கொழும்பில் இருக்கக்கூடிய முக்கியமான மாநகர சபை, அதாவது கொழும்பு கோட்டை, அங்கல்ல தெஹிவளை, கல்கிசை என்று சொல்லி இருக்கக்கூடிய எல்லா மாநகர சபை மற்றும் நகர சபையைச் சேர்ந்த தீயணைப்பு வாகனங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டு எல்லாருமா சேர்ந்து தான் கடும் முயற்சிக்கு பிறகு அந்த தீ கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்போ சம்பவம் நடந்து அதில் 5 பேர் உயிரிழந்த பிறகு உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு என்னென்று சொன்னால், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் சர்டிஃபிகேட் இருக்குத்தானே, அது புதுப்பிக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரியால் அந்த ஃபேக்ட்ரியில் தீ விபத்து ஏற்படுமா, அப்படி நடந்தால் அதுக்கு என்ன முன்னேற்பாடுகள், ஏனைய முன்னேற்பாடுகள், பாதுகாப்புகள், ஸ்டாஃபின் பாதுகாப்புன்னு சொல்லி 1000 விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் மிக முக்கியமானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சர்டிஃபிகேட். அப்போ அந்த சர்டிஃபிகேட்டை ஒவ்வொரு வருஷம் ரினியூ பண்ணும்போது அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஓகே இருக்குன்னு அர்த்தம். ஆனால் 2024 ஆண்டுக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட கம்பெனி இந்த சர்டிஃபிகேட்டை ரினியூ பண்ணவே இல்லையா, சர்டிஃபிகேட்ஸே இல்லை. அப்படி இல்லாமல் தான் அதை ரன் பண்ணியிருக்கணும். 2010 ஆண்டில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கம்பெனி இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதோட அதனுடைய ஒரு பகுதி ஏற்கனவே நெருப்பில் எரிஞ்சிட்டது. விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. என்ன பிரச்சனை சொன்னால், இது முழுக்க முழுக்க ஒரு பொறுப்பில்லாத செயல். இப்போ யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு முதியோர் இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. பிறகு அதில் கொஞ்சம் பேர் எல்லாம் செத்தா பிறகு 12-13 பேர் செத்தது முதியவர்கள். அந்த முதியவர்கள் எல்லாரும் கதிரையில் இருந்து அதில் ஒரு சில ஆட்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்தவர்களாம் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தில். அதுக்கு பிறகு நடத்தப்பட்ட விசாரணைகள் தான் தெரிய வந்தது, அந்த முதியோர் இல்லம் நடத்துறதுக்கான அந்த அனுமதி கூட அந்த ஆள்கிட்ட இல்லை. அந்த முதியோர் இல்லத்தை நடத்தினவர்கிட்ட ஒரு அனுமதியும் இல்லை, ஒன்றும் இல்லை, தன்னுடைய இஷ்டத்துக்கு தானே நடத்திக்காருன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நாட்டில் இருக்கக்கூடிய சகல முதியோர் இல்லங்களும் பதிவு செய்யப்பட்டு கணக்குகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அதில் ஏராளமானவை பதிவில்லாமல் இயங்குதுன்னு சொல்லி தகவல்கள் எல்லாம் வந்தது. அந்த சம்பவம் நடந்து இப்போ ஒரு மாதம் தான் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இந்த ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இன்னும் எத்தனை ஃபேக்ட்ரிகள் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அறகுறையாக இயங்குதுன்னு சொல்லி தெரியாது. அதாவது உங்களோட ஃபேக்ட்ரியில் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுக்கு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் ஏனோ தானோன்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரியை நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஆக்கலன்னு பார்த்தீங்களா? எனவே இதனுடைய ஓனர் கைது செய்யப்படணும். அதுக்கு பிறகு அவருக்கு இப்போதைக்கு இந்த லைசன்ஸே கொடுக்கக்கூடாது, ஃபேக்ட்ரியை இழுத்து மூடணும். அதுதான் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. சுரேஷ் சாலே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட் மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 27ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், தன்னை விடுவிக்க சொல்லி அவர் ஒரு ரிட் மனு ஒன்று போட்டிருந்தவர். அது ஏற்கனவே பல தடவை ஒத்தி வச்சு பிறகு நேற்று விசாரணைக்கு வந்தது. நேற்றும் ஒத்தி வைக்கப்படலாம் என்று சொல்லி போன கிழமை போட்ட வீடியோவில் சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒத்தி வச்சாச்சு. இந்த மாதம் 27ஆம் தேதி. ஏனென்று சொன்னால் சுரேஷ் சாலே போட்ட அந்த மனுவில் ஒரு நியாயமே கிடையாது. அவருக்கும் ஈஸ்வர் குண்டு தாக்குதலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. என்னை விடுவிக்கவும், நான் ஒரு அப்பாவி என்று சொல்லி மனு போட்டால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? அதனால் விசாரிச்சா வில்லங்கம்படி போட்டு நான் ஒத்தி வைக்கணும் போல இருக்கு. எனவே இந்த மாதம் 27ஆம் தேதி வரை அவருடைய அந்த ரிட் மனு
ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனுவுக்கு வந்து எதிர் மனுக்களும் போடப்பட்டிருக்கிறது, துணை மனுக்களும் போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் அதை எதிர்க்கின்ற மனுக்களும் வந்து போடப்பட்டிருக்கின்றன, ஆதரிக்கின்ற மனுக்களும் வந்து போடப்பட்டிருக்கின்றன. இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து கணக்கவே இல்லை. அந்த மனுவை விசாரிக்கணும், ஆதரவு மனுவை விசாரிக்கணும், எதிர் மனுக்களை வந்து விசாரிக்கணும். முதல்லாம் விசாரித்து கொண்டிருந்தா அப்போ ஈசக்குழு தாக்குதல் சம்பந்தமாக இப்போ விசாரித்து முடிக்கிறது, இப்போ குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை கொடுக்கிறது தானே. ஹோமாகம பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோமாகம உயர் நீதிமன்றத்தில் நேற்று யோசித ராஜபக்ச வந்து முன்னிலையாகி இருந்தார். ஏன்னு சொன்னால் அவருக்கு அங்கே ஒரு வழக்கு, அதாவது கொழும்பில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா நீதிமன்றங்களையும் வழக்கு இருக்குது, அது வேற கணக்கு. எல்லா நீதிமன்றங்களுக்கும் ஒரே ஏறி இறங்கினபடி ஏன்னு சொன்னால் வஞ்சகம் வைக்கக்கூடாது தானே. அப்புறம் அந்த நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த நீதிமன்றத்துக்கு போகலைன்னு சொல்லி அந்த குறை இருக்கக்கூடாதுக்காக கணக்க குற்றங்களை செய்து இங்கே ஒரு வழக்கு அங்கே ஒரு வழக்கு, எல்லா இடம் வழக்குத்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஹோமாகம உயர் நீதிமன்றத்தில் வந்து நேற்று வழக்கு இடம்பெற்றது. என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இதே தான், காசு பிரச்சனை தான். அதாவது அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு தானே, தனிப்பட்ட அக்கௌண்ட், அதில் பார்த்தா ஒரு நாள் திடீரென்று 17 மில்லியன் ரூபா காசு வந்துட்டு தான் திடீரென்று. அப்படி என்ன வரும், அப்படி என்ன வேலை செய்து கிழிச்சவர் 17 மில்லியன் ரூபா காசு வரத்துக்கு? அப்போ ஏதோ முறைகேடுன்னு தான் அர்த்தம். சரி என்று அது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டு நேற்று அவர் வந்து பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தவர், கைது செய்யல பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தவர் நீதிமன்றத்தால். அதாவது ஒவ்வொன்றும் 2 லட்சம் ரூபா பெறுமதியான 2 ரொக்க பிணை, அதாவது மொத்தம் 4 லட்சம் ரூபா காசா கட்டணும் ரொக்க பிணை. அதுக்கு பிறகு வந்து சரீர பிணை 2 பேர் வந்து சைன் வைக்கணும், ஒவ்வொன்றும் 50 லட்சம் ரூபா பெறுமதி. யோசித ராஜபக்ச எங்கேயாவது ஓடித்தார்ன்னு சொன்னால் அந்த 50 லட்சம் ரூபாயை நீதிமன்றத்துக்கு கட்டணும் என்று சொல்லி 2 பேர் சைன் வச்சு தான் அவர் இப்போ வெளியில் வந்திருக்கிறார், அல்லது நேற்று வந்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். எனவே அவருக்காக சைன் வைக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கணும் தானே. எனவே இந்த ஒரு வழக்கு வந்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த வழக்கு வந்து இந்த வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அந்த வழக்கு வந்து இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்ஸி பாட்டின்ற அக்கௌண்ட்டில் கொண்டே காசை போட்டார்ன்னு சொல்லி அது ஒரு வழக்கு. பிறகு வந்து தெஹிவளை, ரத்மலானை இந்த மாதிரி இடங்களில் வந்து காணி துண்டுகள் வாங்கினார், 5 காணி துண்டுகள் வாங்கினார் என்று சொல்லி அதுக்கு ஒரு தனி வழக்கு. அதுக்கு பிறகு ரக்பி வீரர் தாஜுதீன் கொலை வழக்கு, அது தனி வழக்கு, அது ஒரு பக்கம். இந்த மாதிரி பல வழக்குகள் யோசித ராஜபக்ச அவர்களுக்கு. அந்த காலத்தில் தேவையில்லாமல் தலைகளான ஆட்டத்தை போட்டுட்டு இப்போ வந்து ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் போய் வந்து கொண்டிருக்கிறார், ஒன்றுமே செய்யலாது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் வந்து பதவி விலகணும், அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், அவரில் வந்து எங்களுக்கு நம்பிக்கையே இல்லையப்பா என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வந்தவே தானே. யார் சொல்லுங்க பார்ப்போம்? சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்க்கட்சியாக்கள். அது வந்து நேற்று பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு வந்து அதை பார்த்தா அதில் கனவேர் சைன் வைக்கலையா, எதிர்க்கட்சியை சேர்ந்த கனவேர் வந்து அதில் சைனே வைக்கலையா. அப்படி வந்து கொஞ்சம் பேர் தான் சைன் வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை வந்து கொடுத்துருக்கணும். அதாவது நம்பிக்கையில்லா பிரேரணைன்னு கொண்டு வர்றது அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் வந்து ஒழுங்காக செயல்படையில் என்று சொல்லி. ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கேன்டா பாருங்களேன். அது வந்து பேசிக்காக சஜித் பிரேமதாசா மேலே நம்பிக்கை இல்லை, அதான் காரணம். அப்போ சஜித் பிரேமதாசா சைன் வச்சுக்கார், அதே மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் சைன் வச்சிருக்கணுமா, முக்கியமான கனவேர் வந்து சைன் வைக்கலையாம். நாமல் ராஜபக்சவும் அதில் சைன் வைக்கலையாம், நளின் பண்டார சைன் வைக்கல, அதே போல் ஃபைசர் முஸ்தபா வந்து சைன் வைக்கல, இந்த மாதிரி நிறைய பேர் சைன் வைக்கலையாம். உங்களுக்கு தெரியும் எதிர்க்கட்சி வரிசையில் வந்து இலங்கை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் வந்து மொத்தம் 66 உறுப்பினர்கள். அந்த 66 உறுப்பினர்களில் கனவேர் சைன் வைக்கலையாம். அதில் எஸ்ஜேபி கட்சியை சேர்ந்த சஜித் பிரேமதாசாண்ட கட்சியை சேர்ந்த நிறைய பேரே சைன் வைக்கலையாம். பிறகு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக 8 பேர் இருக்கணும் தானே, அவையிலும் சைன் வைக்கல. ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம நாங்கள் இதில் சைன் வைக்க மாட்டோம்னு சொல்லி அது தேவையில்லாத வேலையை வச்சும் ஒரு பிரயோசனமும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த செய்திகளில் சொல்கிறோம், நாங்கள் அது வந்து தேவையில்லாத ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை, அதில் நிறைவேற்றப்படுமா? கடைசி வரைக்கும் இல்லை, உடனே தோற்கடிக்கப்படும். ஏன்னு சொன்னால் என்பிபியில் வந்து 159 பேர் இருக்கணும், உடனடியாக தோற்கடிக்கப்படும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீதி அமைச்சர் இன்னென்ன வேலைகளை செய்யலாம், இப்படி மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று சொல்லி சுட்டி காட்டலாம். பாராளுமன்றத்தில் ஒழும்பி ஆக்ரோஷமாக பேசலாம். நீதி அமைச்சரை என்ன பார்த்துருக்கிறீங்க, இதை அப்படி செய்யுங்கோ அதை அப்படி செய்யுங்கன்னு சொல்லி பேசினா அதில் பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டு அவர் செய்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதுதான் ஒரு உருப்படியான எதிர்க்கட்சி செய்கிற வேலை. ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளையும் ஆளுங்கட்சிக்கான ஆலோசனைகளையும் கொடுக்குறது தான் எதிர்க்கட்சியின் வேலை. அதை விட்டுட்டு நம்பிக்கை இல்லை தும்பிக்கை இல்லை என்று சொல்லிக்கொண்ட பிரேரணை கொடுத்தா அது வேலைக்காக அதுன்னு. எனவே சஜித் பிரேமதாசாவினுடைய நம்பிக்கையில்லா பிரேரணை என்பிபி கட்சியால் தோற்கடிக்கப்படுதோ இல்லையோ அவற்ற கட்சி ஆக்களாலேயே வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் வந்து சஜித் பிரேமதாசா மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா என்று சொல்லி ஒரு பிரேரணை கொண்டு வந்தால்
அதில் வந்து சைன் வைப்பினம் போல நடக்கு வாய்ப்பு இருக்குதானே.